இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்ருக்கோம். கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் சென்னையில் வந்து வச்சுருந்தோம். இரட்டை கோரிக்கை. அது கூட அனுமதி தரல. ஒன்று, முஸ்லீம் சிறைவாசிகளை அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யும். அதாவது இப்போ விடுதலை செய்யலைங்கிறது இல்லை, அவங்க எல்லோரும் வெளியில் இருக்கிறாங்க, எல்லோரும் பரோலில் இருக்கிறாங்க. பரோல் வந்து 3 மாதம் கோர்ட்டு பரோல் தர எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ கோர்ட்டே என்ன கேட்குது? நீதியரசர் எஸ்.எம். சுப்ரமணியன் என்ன கேட்டார்? அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவை நான் எடுக்க முடியாது. நீங்கள் ஒன்று அவங்கள விடுவேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா விட மாட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் விடாமலும் ரெண்டுக்கு நடுவில் வச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து லீவு தாங்கன்னு கேட்குறது வந்து முறையல்ல. இதுக்கு மேலே போனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருவேன்னு சொன்னேன். அப்போ நான் என்ன கேட்குறேன், ஆளுநரை காரணம் காட்டி ஆளுநர் சட்டத்தை நிறைவேற்றவில்லை என்பது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தேவை என்ன? என்னுடைய தமிழ்நாட்டு அரசில் நான் கோரிக்கை வச்சுட்டேன், நீங்கள் எனக்கு தர்றேன்னு சொன்னீங்க. தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அது என்ன செய்தாலும் தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. ஆளுநர் வந்து எல்லாவற்றையும் செய்வார் என்று சொன்னால் ஆளுநர் தான் செய்ய மாட்டாருன்னு தெரியுமே. இது எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி கொடுக்காதவர் வந்து சினையாட்டை காட்டினார் கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கதையை வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கிற தயாரில்லை. நீங்கள் 36 பேர், அதில் ஒருவர் வந்து இறந்து போய்விட்டார். மீதி இருக்கிற 12 பேரை நீங்கள் விடுதலை செய்யிட்டீங்க. 26 பேர் இப்போ இருக்கிறாங்க. 11 பேரை விடுதலை செய்யிட்டீங்க, 26 பேர் இருக்கிறாங்க. இந்த 26 பேருக்கும் நீங்கள் வந்து உடனடியாக உத்தரவிட்டு அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அன்றைக்கி விட்டாங்கல்ல 11 பேர், அதோட முடிஞ்சு போய். அதுக்கப்புறம் யாரும் சிறைவாசி பற்றி இல்லைப்பா, எல்லோரும் வெளியே வந்துட்டாங்களப்பா, அது எப்படி வெளியில் வருவாங்க? ஒரு சிறைவாசிகிட்ட பேசின ஒரு ஆயுள் சிறைவாசிகிட்ட நாளை கழித்து வந்து கோர்ட்டில் வருது, கொஞ்சம் பார்த்துக்கங்க, என்னவான்னு தெரியல. கோர்ட்டில் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே எனக்கு பகீர்னு அடிக்க தொடங்கி, ஏன்னா விடுவாங்களா தரமாட்டாங்களா, மீண்டும் ஜெயிலுக்கு என்னால் போக முடியாது, என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, நான் வருமானத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுகிற நிலை. ஏன் அப்படி வந்து விட்டும் விடாமல் விடுவது என்பது வந்து தூக்கில் போடுற மாதிரி இல்லை. இது வந்து மிக ஆபத்தானது இல்லை. அப்போ இந்த நடவடிக்கையை தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம், அவர் கேட்பதாக இல்லை. இது ஒரு மிகப்பெரிய வஞ்சனை, மிகப்பெரிய ஓரவஞ்சனை. இது மட்டும் இல்லை, அந்த தேர்தல் வாக்குறுதியில் 283வது வாக்குறுதியாக இப்போ 2024 கூட திமுக எப்பொழுதும் கொடுக்கிற ஒன்று, முஸ்லீம்களுடைய அந்த இடஒதுக்கீட்டை வந்து உயர்த்தி தருவதற்கு பரிசீலிக்கப்படும். என்ன பரிசீலிச்சிங்க? 2008 தந்த 3.5% உள் இடஒதுக்கீடு, அதுலேயே நிறைய சிக்கல் இருக்குது. இது வரைக்கும் வெள்ளரிக்கை தரல, அது க்ளோஸ்டு டைப்பில் கொடுக்கப்பட்டது. BCMக்குள்ளே மட்டும்தான் இந்த முஸ்லீம்கள் முயற்சி செய்ய முடியும். BCMை தாண்டி எங்கேயும் போகும், BCக்குள்ளே போராட முடியாது. ஒரு க்ளோஸ்டு டைப்பில் தந்திருக்கிறீங்க. அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் இப்போ 7% இருக்கிறோம், எங்களுக்கு 7% தாங்கன்னு கேட்குறோம். எதுவுமே தராமல் அப்படியே வெறும் வாக்குறுதியாக இருந்தால் இந்த வாக்குறுதியில் நாங்கள் 90% நிறைவேற்றிவிட்டோன்னு எப்படி சொல்ல முடியும்?